சாதிக்க முடியும். இந்த பரதேசிக்கு உங்கள் மேலே நம்பிக்கை வரலன்னு வச்சுக்கீங்க, நீங்கள் கவுத்த கட்டி தலைகளும் தூங்கினாலும் சாதிக்கவே முடியும். இந்த குழந்தைகள் பரவாயில்ல, ஆன்மீக ரீதியாக இறைவனை நம்பி பயணம் பண்ணுறாங்க, நம்பலாம் அப்படிங்கிற எண்ணம் யாருக்கு வரணும்னா இந்த முட்டாளுக்கு வரணும். வந்துட்டா நீ ஜெயிச்சு. ஏன்னா நீ இப்போ எப்படின்னு சொல்கிறீங்க, அதுக்கு காரணம் சொல்கிறீங்க. நீ எந்த அளவுக்கு நம்புகிற அப்படிங்கிற விஷயத்தை இந்த இழிச்சவாய் தெரிஞ்சுக்குவேன். நீ எந்த அளவுக்கு நம்பி உன் மேலே நான் உண்மையாக உனக்கிட்ட வந்து நான் அனுக்கிரகம் பண்ணுவேனான்னு உன்னால் கண்டுபிடிக்க முடியாதுல்ல. நீ எப்படி சிரிச்சுட்டு பேசுறியோ, நீ எப்படி நம்புற மாதிரி இருக்கிறியோ, அது அதை விட 3 மடங்கு நான் இருப்பேன். அப்போ உனையே நான் கண்டுபிடிச்சிருவேன். ஆனால் இவனை நீ கண்டுபிடிக்க முடியாது. அப்போ ஏமாறுறது யாரு? நீங்கள் தான் ஏமாறுறது. இதுதான் சித்தாந்தத்துக்குள்ள இருக்கிறது. அதுக்கு தான் சொல்கிறோம் நாங்கள் நம்பித்தான் வாரம் சாமி, நம்பிக்கை இல்லாமையா வாரம் சாமி. இதெல்லாம் இன்னும் ரொம்ப தீவிரமாக பேசுகிற பக்தர்கள்லாம் இருக்காங்க. அவங்கள மாதிரி சிவபக்தர் யாருமே இல்லைங்கிற மாதிரிலாம், நம்மளே தோற்று போகணுங்கிற மாதிரிலாம் இருக்கும். அப்படிலாம் பேசுவாங்க. கடைசியில் பார்த்தா அவங்க தான் 1ஆம் நம்பர் துவாபுரா இருப்பாங்க. குறைஞ்சது இந்த 20 வருஷ பயணத்தில் தனியாக இந்த மாதிரி நடத்தி எனக்கு 20 வருஷம் முடிய போகுது. சாமிகிட்ட போய் இருந்து பயிற்சி பட்ட காலம் அது தனி 19 வருஷம். தனியாக இப்படி இயங்கியே எனக்கு 20 வருஷம் முடிய போகுது. கணக்க முடியாது. அவர் தான் எனக்கு சொன்னார். அவரோட பிரதானமான சீடன் நான். அது நானே சொல்லித்தரக்கூடாது சொல்கிறேன். இங்கே உட்காந்துருக்குன்னு லேசாக இடம் போட்டுறாதீங்க. இது பெரிய இமயமலை. சரியா? 20 வருஷம் ஆச்சு. 20 வருஷத்தில் 20 வருஷ பயணத்தில் வேலூரில் 14 வருஷம் இருந்திருக்காரு. ஆமாம், வேலூர் காட்பாடித்தால் இப்போ இங்கே வந்து 6 வருஷம் ஆச்சு. சரியா? ஆன்மீக பயணத்தில் 20 வருஷம் பயணத்தில் எந்த இடத்துலையாவது ஒரு நபர் இவர் சரியில்லைன்னு ஒரு நபர் விரதம் முடியாது இது வரைக்கும். நீங்கள் அப்படி தான் இருக்கும்னு வச்சுருவோம். இந்த ஆன்மீகத்தில் சிவசித்தாந்தம் சித்தர்களுடைய நிலைப்பாடு என்னங்கிறது தெரிஞ்சு அந்த சத்தியத்தோடு பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதனால் சில விஷயங்கள் சில நேரங்களில் பார்த்தா ஒன்றுமே தெரியாத மாதிரி இருப்பேன். எனக்கு எதுவுமே தெரியாதையா சாமி அப்படின்னு தான் இருப்பேன். சில ஆளுகள் வருவாங்க, அவங்களாம் வேறு மாதிரி வருவாங்க. விசாரமாக தாடி ஈடியெல்லாம் வளர்த்துக்கிட்டு வேறு மாதிரிலாம் வருவாங்க. அவங்க நம்மளை பார்த்துட்டு அவங்க நீங்கள் சொன்ன மாதிரி ஏதோ அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்குலாம் எனக்கு ஒன்றுமே தெரியாது சாமியா, வந்தவங்க ஏதாவது கொஞ்சம் எனக்கு ஆசீர்வாதமாக அனுக்கிறவங்க பண்ணிட்டு போங்கன்னு சொல்லுவேன். அவங்களும் அதை நம்பி நிறைய வேஷமெல்லாம் போடுவாங்க. ஆமாம், கையை இப்படி தூக்குவாங்க, ஹா பூ அப்படிம்பாங்க. கமண்டத்துலேருந்து கொஞ்சம் நீரெல்லாம் ஊற்றிக்குவாங்க, ஊற்றிட்டு அப்படி தொளிப்பாங்க. எல்லாம் நான் வேடிக்கை பார்ப்பேன். நீங்கள் தான் போட்டு வாங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க நம்புறாங்களா? அவங்கள நான் நம்பல, அவன் என்ன வேஷம் பண்றான்னு பார்ப்பேன், என்ன நாடகம் நடிக்கிறான்னு பார்ப்போம்னு பார்ப்பேன். சரியா? எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கடைசியாக நாங்கள் பாத யாத்திரையில் வந்திருக்கோம், எங்களுக்கு ஏதாவது பண்ணுங்க அப்படின்னாங்க. என்ன பண்ணணும் அப்படின்னு அது பண்ணுங்க, நாங்கள் போகிற வழியில் அரைச்சி நாங்கள் என்ன கிண்டலுக்கே சொல்லுவோம். 2 கிலோ அரிசி தரேன், 1 கிலோ தக்காளி தரேன், பருப்பு தரேன், அங்கே நாங்களே சமைச்சு சாப்பிட்டுங்க அப்படிங்க. அதெல்லாம் எங்களால் செஞ்சுட்டு இருக்க முடியாது. தெரியுமே, அது பணம் இருந்தால் கொடுங்க.
பரதேசி, உனக்கு எதுக்கு பணம்? பரதேசின்னு ரோட்டில் நடக்க ஆரம்பிச்சு பறிச்ச இடத்துல எங்கனையாவது ஒரு வீட்டில் போய் அம்மா எனக்கு பசிக்குன்னு கேட்டால் எப்படியாவது ஒரு கை சோறு கொடுப்பாங்க. அதுக்கு தட்டு கூட வேண்டாம், கையில் இப்படி வாங்கி இப்படியே சாப்பிட்டுட்டு வேட்டியில் தொடச்சிக்கிட்டு போக வேண்டியதாங்க. பணம் எதுக்கு கேட்க? அவங்க அப்படியே கீழே மேலேயும் பார்ப்பாங்க, என்னடா இருந்தாலும் ஒரு மாதிரி பேசுகிறாரு அப்படின்னு. அப்புறம் மெதுவாக ஏதாவது கேட்பாங்க, போயா இடத்த காலி வந்து போயா, இப்படி தெரியவீங்க வேஷம் போட்டுக்கிட்டாரு. இங்கே கூட அப்படியே 5-6 பேர் வந்து மாட்டிக்கிட்டு பஞ்சியா பஞ்சு போயிருக்காங்க. ஆமாம், பாரியா பசிக்கா சாப்பாடு கொடுக்குறேன், சாப்பிடு. நடந்தே வந்தேன்னா அசதியாக இருக்கா, கொஞ்ச நேரம் படுத்துக்கடை, எந்திரிச்சதுக்கப்புறம் ஒரு டீ கொடுக்குறோம், சாப்பிடு போயிட்டு. இப்படி தான் பரதேசின்னு ஆண்டிகள் வந்தாங்கன்னா நான் இப்படி தான் நடத்துவேன். அதில் சில ஆளுங்க உண்மையாக வரவங்க இருக்காங்க, உண்மையான ஆன்மீகவாதிகள். அவங்க வந்து தன்னடக்கத்தோடு வருவாங்க, உண்மையாக இறைவனை நேசிக்கக்கூடியவங்க இருக்காங்க. அவங்க வந்து ரொம்ப தன்னடக்கத்தோடு வருவாங்க. அந்த ஆரவாரம் பண்ண மாட்டாங்க, இந்த மாதிரி ஹூ அது இதெல்லாம் பண்ண மாட்டாங்க. சொல்லுவாங்க வணக்கம் சாந்தினாங்க நம்மளும். அவங்க தன்னடக்கம் வரும்போது நான் அதை விட தன்னடக்கமாயிருவேன், இன்னும் ரொம்ப கீழே இருக்குது. வாங்க சாமி அப்படின்னு இல்லை சாப்பிட்டீங்களா, அவங்க எதுவுமே கேட்க மாட்டாங்க, நானே கேட்டுருவேன். சாப்பிட்டீங்களா சாமி, எங்கே இருந்து வருது,